ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு செல்ஃபி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான பொருளை பற்றின தகவலை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மக்களே. அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் வீடியோ உங்களே சேரும். ஓகே மக்களே, அந்த பெல் ஐக்கான் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் மெம்பர்ஷிப் ஆகிக்கங்க. அப்படி நீங்கள் மெம்பர்ஷிப் ஆகிக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடுற வீடியோக்களும் நாங்கள் கொடுக்குற தகவல்களும் பிரத்யேகமாக உங்களுக்கு சேரும் மக்களே. ஓகேங்களா? ஓகே மக்களே, நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்களா? இன்றைக்கி இந்திய அளவில் நம்ம ஒரு மிக முக்கியமான டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகிற பொருளோட தகவலை தான் பார்க்க போகிறோம். க்ரீன் சில்லி, பச்சை மிளகாய் நாளுக்கு நாள் எப்போவுமே அதோட தேவை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் அதோட தகவலை இன்றைக்கி நம்ம பார்ப்போம். முதல்ல ஒடிசா மாநிலத்தில் நப்ரங்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. அந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் 2700 ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் 4300. அப்போ 27 ரூபாயிலேருந்து 43 ரூபாய்க்குள்ளே ஒரு கிலோவுக்கு நமக்கு கிடைக்கிது. அடுத்தது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிரயாக்ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. இந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் 1906 ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் 1920. அப்போ 19 ரூபாய்க்கு நமக்கு ஒரு கிலோவுக்கு கிடைக்கிது. அடுத்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மீரட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. இந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் 1900 ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் 2000 ரூபா. அப்போ 19 ரூபாயிலேருந்து 20 ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு கிடைக்கிது. அடுத்து உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஹரித்வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. இந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் 1560 ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் 1560. அப்போ 15 ரூபாய்க்கு நமக்கு ஒரு கிலோவுக்கு கிடைக்கிது மக்களே. அடுத்தது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சண்டௌசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. இந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் 1640 ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் 1650. அப்போ 16 ரூபாய்க்கு நமக்கு ஒரு கிலோவுக்கு கிடைக்கிது. அடுத்து ஹரியானா மாநிலத்தில் பிவானி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. இந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் 3450 ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் 3578. அப்போ 34 ரூபாயிலேருந்து 35 ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு கிடைக்கிது. அடுத்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நொய்டா ஏபிஎம்சி. இந்த ஏபிஎம்சியில் பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் 2860, மேக்ஸிமம் ப்ரைஸ் 3000. அப்போ 28 ரூபாயிலேருந்து 30 ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு கிடைக்கிது. அடுத்து ஒடிசா மாநிலத்தில் குணுப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. இந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் 8000 ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் 8000 ரூபா. அப்போ 80 ரூபாய்க்கு நமக்கு ஒரு கிலோவுக்கு கிடைக்கிது மக்களே. அடுத்தது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் டியோரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. இந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் 3050 ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் 3050. அப்போ 30 ரூபாய்க்கு ஒரு கிலோவுக்கு நமக்கு கிடைக்கிது. அடுத்து வெஸ்ட் பெங்கால் மாநிலத்தில் கரீம்பூர் சப் மார்க்கெட் யார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. இந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் 3420 ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் 3420. அப்போ 34 ரூபாய்க்கு நமக்கு ஒரு கிலோவுக்கு கிடைக்கிது மக்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒடிசா மாநிலத்தில் பாஞ்சாநகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. இந்த ஏபிஎம்சியில் பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் 6200 ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் 1200. அப்போ 62 ரூபாய்க்கு நமக்கு ஒரு கிலோவுக்கு கிடைக்கிது மக்களே. அடுத்தது ஹரியானா மாநிலத்தில் குர்கோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. இந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் 2433 ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் 2433. அப்போ 24 ரூபாய்க்கு ஒரு கிலோவுக்கு நமக்கு கிடைக்கிது. அடுத்தது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அலிங்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. இந்த ஏபிஎம்சியில் நமக்கு மினிமம் ப்ரைஸ் 1960 ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் 2020. அப்போ 19 ரூபாயிலேருந்து 20 ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு கிடைக்கிது. அடுத்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ராம்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. இந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் 2175 ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் 2290. அப்போ 21 ரூபாயிலேருந்து 22 ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு கிடைக்கிது. அடுத்தது ஹரியானா மாநிலத்தில் யமுனா நகர் ஏபிஎம்சி. இந்த ஏபிஎம்சி பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் 1500 ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் 4110. அப்போ 15 ரூபாயிலேருந்து 41 ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு கிடைக்கிது. ஆந்திர பிரதேஷ் மாநிலத்தில் பழமநீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. அந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் 3500 ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் 4000 ரூபா. 35 ரூபாயிலேருந்து 40 ரூபாய்க்குள்ளே ஒரு கிலோவுக்கு நமக்கு கிடைக்கிது. வெஸ்ட் பெங்கால் மாநிலத்தில் பெத்வா டஹரி பிரின்சிபல் மார்க்கெட் யார்டு. இந்த ஏபிஎம்சியில்
மினிமம் ப்ரைஸ் 3505 ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் 3506. அப்போ 35 ரூபாய்க்கு வந்து நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது. அடுத்து ஹரியானா மாநிலத்தில் பானிபட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. இந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் வந்து 800 ரூபாய்க்கு மேக்ஸிமம் ப்ரைஸ் 900 ரூபா. அப்போ 8 ரூபாயிலேருந்து 9 ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது. அடுத்து உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் நஞ்சிபாபாத் ஏபிஎம்சி. இந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் 2400 ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் 2400. அப்போ 24 ரூபாய்க்கு நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது. அடுத்தது உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் ஷாஜஹான்பூர். இந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் சில்லி மினிமம் ப்ரைஸ் 1800 ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் 1800. அப்போ 18 ரூபாய்க்கு நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது. அடுத்து உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் மிர்சாப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. இந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் 1390 ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் 1450. 13 ரூபாயிலேருந்து 14 ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது மக்களே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் பலியா காளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. இந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் 3000 ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் 3000 ரூபா. அப்போ 30 ரூபாய்க்கு நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது. அடுத்து வந்து உத்தரகாண்ட் மாநிலத்தில் ரூர்க்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. இந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் 1600 ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் 1600. அப்போ 16 ரூபாய்க்கு நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது. அடுத்து உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் படவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. இந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் 2500 ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் 2500. அப்போ 25 ரூபாய்க்கு நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது. அடுத்து வெஸ்ட் பெங்கால் மாநிலத்தில் பிஷனுப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. இந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் 3400 ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் 3400. அப்போ 34 ரூபாய்க்கு ஒரு கிலோவுக்கு வந்து நமக்கு வந்து கிடைக்குது. உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் ஜவுன்பூர் ஏபிஎம்சி. இந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் 2160 ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் 2160. 21 ரூபாய்க்கு நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹரியானா மாநிலத்தில் சஜன்பூர் ஏபிஎம்சி. இந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் 2000 ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் 3000 ரூபா. அப்போ 20 ரூபாயிலேருந்து 30 ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது. அடுத்து உத்தரகாண்ட் மாநிலத்தில் பகவான்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. இந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் 800 ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் 800. 8 ரூபாய்க்கு நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது மக்களே. ஸோ இதுதான் வந்து இந்திய அளவில் பச்சை மிளகாய் எந்தெந்த ஏபிஎம்சியில் எந்த ரேட்டில் கிடைக்கிது அப்படிங்கிற தகவலை இன்றைக்கி நம்ம பார்த்தோம். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஏரியாவில் உள்ள ஏபிஎம்சிலையும் நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள். ரேட் வந்து எந்தளவுக்கு டிஃபர் ஆகுதுங்கிறத பாருங்கள். அப்போ தான் நமக்கு வந்து ஒரிஜினல் ரேட்டு எங்கே நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப சீப்பாக கிடைக்குதுங்கிற தகவல் நம்மளாலே தெரிஞ்சிக்க முடியும். சரிங்களா? ஓகே மக்களே, மீண்டும் ஒரு அற்புதமான பிஸ்னஸ் வீடியோவுடன் உங்களை நான் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்ஃபி டாக்ஸ். தேங்க்ஸ் பாய் மக்களே, பாய்.